ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரெக்வஸ்ட்டு. ரேண்டமாக நான் கமெண்ட் செக்ஷனை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த கமெண்ட்டை நான் பார்த்தேன். சரி, இன்றைக்கி என்ன ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ கரெக்டாக இந்த கமெண்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் இந்த ஸ்டோரி யோசித்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். த எனிமி ரூம்மேட்ஸ். மற்ற சேனல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நான் என் ஸ்டைலில் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு ஹாஸ்டல். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த ஹாஸ்டலில் போயிட்டு ஒருத்தராக நேம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுடைய ரூம்மேட்ஸை போய் மீட் பண்ணுறாங்க. ஒரு ரூமில் 2 பேர் 3 பேர் தங்கலாம். இப்போது அந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு அவங்க நேமை போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு டைம் ஒரு 9 o'clock மாதிரி இருக்கும். இதுதான் காலேஜுடைய ஃபர்ஸ்ட் டே. இப்போது அந்த காலேஜுடைய ஹாஸ்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்டலில் வாசலில் 2 பேர் அவ்வளோ வேகமாக ஓடி வந்துட்டுருக்கானுங்க. அவனுங்களுக்கு காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நேற்றே ரூம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலேஜ் போக வேண்டியது. ஆனால் இவங்க 2 பேருமே நேற்று வராமல் இப்போ தான் வரவே செய்கிறாங்க, அதுவும் காலேஜ் ஃபஸ்ட் டேயில். இப்போ அந்த வார்டன் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ அவங்க 2 பேருமே இப்படி ஓடி வரதை பார்த்துட்டு அந்த வார்டன், ஏய் இரு, 2 பேர் யார், எதுக்கு இப்படி பேக்கை தூக்கிட்டு ஓடி வரீங்க? வார்டன், என் பேர் கிம்டேயோங். எனக்கு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. நேற்று நான் மிஸ் பண்ணிட்டேன். அதான் இன்றைக்கி காலையில் ட்ரெயினை பிடிச்சி வந்தேன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலேஜ் வர ஃபர்ஸ்ட் டே. போகலன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகிடும். சீக்கிரம் ரூம் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு பேக்கை வச்சுட்டு அப்படியே ஓடிடுவேன். ரூமா? என்ன நினச்சிட்ருக்கா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க தெரியுமா? ரூம்லாம் கிடையாது, கிளம்பு. வெளியே தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும். வெளியவா? மேம் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யார்கிட்டையாவது நான் பெர்மிஷன் கேட்டு கூட தங்கிக்கிறேன். ஆனால் வெளியே இப்போதைக்கு போய் ரூம் தேட முடியாது மேம். ஒரு வேலை வேணால் பண்ணுங்கள், பேகெல்லாம் இங்கேயே வச்சுட்டு காலேஜ் போயிட்டு வாங்க. அடுத்த ஈவினிங் என்ன பார்க்க முடியுமோ அப்போ வேணால் ரூம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியே தான் போயாகணும். ஐயோ, காலேஜுக்கு வர டைம் ஆகுதே. சரி மேம், நான் பேக்கை இங்கே வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேக்கை வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. இப்போ அதே இடத்துல தான் இன்னொரு பர்சனும் நின்றுட்டுருக்காரு. அவர் பேர் நம்ம ஜங்குக். நம்ம ஜங்குக் வார்டனை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த வார்டன், உனக்கும் அதே ப்ராப்ளமா? ஆமாம். சரி, நீயும் பேக் அங்கே வச்சுட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்டன் ஜங்குக் கிட்ட சொல்ல. பட் நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, இல்லை நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகல, எனக்கு ரூம் இருக்கான்னு மட்டும் நான் போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு உள்ளே ரூமுக்கு போகிறாரு. அதாவது ஒரு காரிடோராக போயிட்டு ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க. வார்டனும் கூடயே தான் இருக்காங்க. இப்போ தான் வார்டனுக்கு ஞாபகம் வருது, செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட் ரூம் காலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வார்டன் ஜங்குக்கை பார்த்து, ஹேய் தம்பி, உன் பேர் என்ன? ஓ, ஜான் ஜங்குக். ஜங்குக், அந்த லாஸ்ட் ரூம் காலியாக தான் இருக்குது. வேணும்னா நீயும் அவங்களும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஷேரிங்லாம் வேண்டாம் மேம், நான் மட்டும் தனியாகவே இருக்கேன். என்னது, தனியாக இருக்க போறியா? இங்கே பாரு, இது ஹாஸ்டல், ஓகேவா? யாருக்கும் ப்ரைவேட் ரூம்லாம் தர முடியாது. வேணும்னா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோ. இல்லை உனக்கு தனியாக தான் இருக்கணும்னா நான் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்வேன். அவன் கேட்குறதும் கேட்காததும் நீ தான் சமாளிச்சுக்கணும், ஓகேவா? ஓகே மேம். சரி, அப்போ அந்த ரூம் எடுத்துக்கிறியா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, அவருடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாரு. அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தூசியாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு க்ளீன் பண்ணி ஆகணும். அவருடைய பேக் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த ரூமே சிங்கிள் பர்சனுக்கு மட்டும்தான். ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பெட், ஒரே ஒரு டேபிள்னு ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா, கீழே இறங்கி வார்டன் கிட்ட சொல்கிறாரு, அந்த ரூமே ஒரு பர்சனுக்கு தங்குற மாதிரி ஒரே ஒரு கபோர்டு, ஒரு டேபிள், ஒரு பெட்டுன்னு தான் இருக்குது மேம். அந்த பர்சன் வந்தாலும் உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிடுறாரு.
ஸோ நம்ம வார்டனும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. உள்ளே போகும்போது சைன் போட்டு தான் போகிறாங்க. நம்ம டேவும் வந்து ஹாஸ்டல் ரூம் வேறு தேடணுமே அப்படின்னு மூட்டுவாங்க. ஓடி வராரு. உள்ளே வந்து வேகத்துக்கு வார்டனை பார்த்து, மேம் ரூம் எதுனா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. பட் அந்த வார்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் உன் கூடயே வந்த பையனுக்கு லக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு மேலே ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமை கொடுத்தாச்சு. அந்த ரூமில் ஒரு பர்சன் அவன் மட்டும்தான் தங்குறான். அதுவும் இல்லாமல் அந்த ரூமும் ஒரு ஆள் தங்குற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா அவன்கிட்ட போய் பேசிப்பார். அவன் ஓகே சொன்னான்னா அவன் கூட தங்கு, இல்லைனா நீ வெளியே தான்ப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் சொல்ல, இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா, அந்த பேக் எல்லாத்தையும் காலேஜ் பேக் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுட்டு அழகாக அந்த ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க லாஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு நாக் பண்ண பார்த்தா நம்ம சங்குக்கு வந்து குளித்தவர் தலையை தொட்டிக்கிட்டே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டேவை பார்த்ததும், என்ன இல்லை நீங்கள் இந்த ரூமில் தனியாக தங்குறீங்கன்னு சொன்னாங்க, நானும் இங்கே தங்கிக்கலாமா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியாது, கிளம்பு. ஒரு நிமிஷம், நான் கீழே கூட படுத்துக்கிறேன். எனக்கு வெளியே ரூம் எதுவும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியாதுங்க. கொஞ்ச நேரத்தில் நானே ரூம் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் ப்ளீஸ். கொஞ்ச நாளில் போயிடுவியா? கண்டிப்பாக போயிடுவேன். கொஞ்ச நாள்லாம் எவ்வளோ நாள்? ஒரு 1 மந்த். 1 மந்த்தா? ஜஸ்ட் 1 மந்த் தான். அதுக்கப்புறம் நான் வெளியே போயிடுறேன். ஓகே, ஆத்திர அவசரத்துக்குன்னு கேட்குறனால தான் கொடுக்குறேன். அட்வான்டேஜோட தான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடா. நம்ம டேவும் போயிட்டு கீழேருந்து லக்கேஜெலாம் எடுக்கிறாரு. எடுக்கும்போது வேறு திட்டிகிட்டே இருக்கார் நம்ம ஜங்குக்கு. மூஞ்சி பாரு, நல்லா ஒரு ரூமில் நல்லா சொகுசாக தங்கலாம்னு நினச்சான் போல். நான் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ரூமை விட்டு காலி பண்ணாதானே உன்னை வெளியே துரத்துறேன்டா, இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே வந்துடுறாரு. உள்ளே வந்து பார்த்தா ஒரு பெட்டு, ஒரு கபோர்டு, ஒரே ஒரு டேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று இருக்குது, ஒரு பர்சன் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்கு எங்கே பேக் வைக்கிறாரோ அங்கே தான் கொண்டு போய் பேக் வச்சுட்றாரு. அவருடைய திங்ஸ் எடுத்து ஜங்குக் திங்ஸோட பக்கத்தில் அப்படியே வச்சுட்றாரு. நம்ம ஜங்குக் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். 1 மந்தில் காலி தானே பண்ணுவேன், அப்புறம் என்னத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்க? 1 மந்த் வரையும் நான் பேக்கில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதெல்லாம் கிடையாது, உன்னுடைய திங்ஸ்லாம் என் டேபிளில் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இது ஹாஸ்டல், எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நான் தான் 1 மந்தில் போயிடுவேன்னு சொல்கிறேன்ல, அப்படியே இப்படி பேசிகிட்ருக்கீங்க? கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்களேன், நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்தது. ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி காலையில் வார்டன்ட்டு ஃபஸ்ட்டு பேசுனது நான், நீங்கள் இல்லை. அப்படி பார்த்தா இந்த ரூம் எனக்கு தான் வரணும். நீங்கள் காலேஜுக்கு வராமல் உள்ளே வந்து செக் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு ரூம் கிடச்சி. நானும் காலேஜுக்கு போகாமல் இங்கே வந்து உட்காந்து தேடி இருந்தேன்னா எனக்கு இந்த ரூம் கிடச்சிருக்கும். நீங்கள் தான் வெளியே போகிற மாதிரி இருந்திருக்கோம். இப்போ ரொம்ப பேசிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்புறம் நான் வார்டன்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். இங்கே பாரு, நான் வார்டன்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உன்னை உள்ளே விடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அவங்க அதை மீறியும் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்கள கொண்டு போய் நான் காலேஜில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. நான் கம்முன்னு இருக்கேன்னா என்னை கம்முன்னு இருக்க விடு. உன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடு. முடியாது. முடியாதா? ஆமாம், எவ்வளோ பெரிய டேபிள் அது, ஷேர் பண்ணிக்கிட்டா தான் என்ன, 50-50 எடுத்துக்கலாமே. 50-50லாம் கிடையாது, வேணா 20% எடுத்துக்கோ. அதெல்லாம் எனக்கு 20% என்னுடைய மூஞ்சி கழுவுற ஃபேஸ் வாஷை கூட அங்கே வைக்க முடியாது. கொஞ்சம் நோண்டி வைங்க. முடியாது. என்ன நீ இவ்வளோ ஸ்டபனாக இருக்கா? உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்க? உனக்கு அறிவு மூளைன்றது கொஞ்சம் கூட கிடையாதா? இங்கே பாரு, இந்த டேபிளில் பாதி உனக்கு பாதி எனக்கு. ஒரு மாதத்தில் நான் வெளியே போய்டுவேன். இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் வெளியவே போக மாட்டேன், இங்கே டேரா போட்டுருவேன். ஓ, உனக்கு அந்த ஐடியாலாம் இருக்கா? ஓவராக பேசுனா டவலை ஊற்றி விட்டுருவோம், வாயை முடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா அந்த டேபிள் எல்லா திங்ஸும் எடுத்து அடுக்கி வச்சுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு பார்க்குறதுக்கு சுருன்னு ஏறுது. இருந்தாலும் கொஞ்சம் அடங்கி போகிறாரு. இது வேறு ஃபஸ்ட் டே வேறு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கீழே தரையில் தான் படுத்துக்கிறாரு நம்ம டே. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா அவருடைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரூம் மேலே அப்படியே பரப்பி போட்டுடுறாரு. அவ்வளோ கச்ச கச்சான்னு கிடக்குது, அழுக்காக இருக்குது ரூமே. நம்ம டே வந்து பொறுமையாக அப்படியே சோம்பல் முடிச்சுக்கிட்டு ஏஞ்சிக்கா பார்த்தா அவருடைய பெட்ஷீட் மேலே, அவர் போத்திருக்க பெட்ஷீட் மேலே என்னமோ கிடக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஜங்கு கூடிய செட்டி. நம்ம டே தான் அதை அப்படியே அவருடைய பெட்டு மேலே தூக்கி போட்டு, சீ என்ன இது, ஐயோ
எங்கே போன இந்த ரூமில் இருக்கவன் பேர் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படின்னு நம்ம ஜங்குக்கை தேடிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வராரு. இப்போ நம்ம டீ தான் கீழே படுத்துட்டு இருந்தவர் ஏஞ்சி ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டு, ஏன் உனக்கு அறிவு இருக்கா, ஜட்டி கட்டி ஏமால போட்டிருக்க, கொஞ்சமாவது மூளை இருக்கா உனக்கு? இங்கே பாரு, நீ இல்லைனாலும் நான் அந்த ஜட்டி அங்கே தான் போட்டிருப்பேன். நீ இருக்கன்றதை நான் மதிக்கவே இல்லைன்றப்போ நான் எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும்? நீ இருக்கன்னு என்ன எடுத்து அதை ஓரமாக போடணுமா? போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரொம்ப திமிரு. ஒரு மாதிரி அப்படியே டேவை கடுப்பேற்றணும், அவனை எப்படியாவது கோவப்படுத்தி அந்த ரூமை விட்டே வெளியே துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. இவங்க ரூமில் இருந்து அதிகமாக சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாகிருங்கடான்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம டேவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து போகிறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. நைட்டு டின்னர் எல்லாருமே வந்து ஹாஸ்டலில் கீழே ஒன்றா போய் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பட் யாருக்காவது அந்த ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கலன்னா ப்ளேட் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு மேலே ரூமுக்கே வந்துடலாம். ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ப்ளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்க நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி சாப்பாடு வாங்கிட்டு ரூமுக்கே வந்துடுறாரு. இப்போ நம்ம டே தான் ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? தட்டில் பேர் எழுத போகிறேன். கேட்டால் சொல்ல, ரொம்ப தான் பேசிகிட்ருக்க. ஜங்குக். ஜங்குக், நானும் சாப்பிடணும். கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. சாப்பிட்ற வரைக்கும் பெட்டில் கொஞ்சம் இடம் தரியா? என்னது, ஏன் பெட்டில் உட்காந்து சாப்பிட போறியா? நீங்களும் அங்கே தானே உட்காந்து சாப்பிட்றீங்க, கொஞ்சம் தானே இடம் கேட்டேன். இங்கே பாரு, இது ஏன் பெட்டு, இது ஹாஸ்டல் பெட்டு. அதில் ஒன்றும் உங்களுடைய பேர்லாம் எழுதியில்லை, புரியுதா? பாதி பாதி எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. விட்டா இங்கே வந்து படுப்பு போல். ஆமாம், நானும் அதான் பிளான் போட்டேன். இன்றைக்கி நைட் இங்கே தான் தூங்கலான் இருக்கேன். நீங்கள் 50 நான் 50, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ரூமை விட்டு ஓடிடுறாரு. கீழே போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு மேலே வர நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவப்படுறது, இவன் எல்லையை மீறி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா ஹெட்செட்டை போட்டு அவர் பாட்டுன்னு அந்த பெட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். நம்ம டே ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம டேவை திரும்பி பார்க்க நம்ம டே உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம டே வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிடாமலே பாதி சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸை வந்து கொண்டு போய் கொட்டிட்டு கையெல்லாம் கழுவிட்டு வந்து பெட்டில் படுத்துடுறாரு. அதாவது இடம் பிடிக்கிறதுக்கு வேண்டி நிறைய இடம் பிடிச்சிட்றாரு. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக காலை நல்லா பரப்பிக்கிட்டு படுத்து கிடக்கிறாரு, பெட்ஷீட்லாம் போத்திட்டு. நம்ம டே வந்து பிளேட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வர பார்த்தா ஒரு கழிச்சு படுக்கிற அளவுக்கு தான் நம்ம ஜங்குக்கு இடமே விட்டுருக்காரு நம்ம டேக்கு. நம்ம டே வந்து கொஞ்சம் நவுந்து படு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜங்குக்கை வந்து எழுப்ப, பட் நம்ம ஜங்குக் வேணும்னே தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. நம்ம டேக்கு வர கோவத்துக்கு எட்டி ஒன்று ஜங்குக்கை விடுறாரு. ஜங்குக்கு போயிட்டு உருண்டுக்கிட்டு கீழே விழ, இப்போ நம்ம டே வந்து அந்த பெட்டில் நல்லா இழுத்து பொறுத்துக்கிட்டு படுத்துக்கிறாரு. கீழே விழுந்த ஜங்குக் மேலே ஏஞ்சி என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நம்ம டே வந்து அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேலே ஒரு டேப் போட, நம்ம டே ஷோல்டர் பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி எடுத்து நம்ம ஜங்குக்குடைய மூஞ்சி மேலே அடிக்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே கன்னத்தில் வந்து அடிபட்டுருது அந்த தலைகாணி பட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பறந்து போய் கீழே விழுந்த தலைகாணி எடுத்து திரும்பி நம்ம டேவுடைய மண்டை மேலே தூக்கி போடுறாரு. நம்ம டேவும் அந்த தலைகாணியில் அடிப்பட்டு பெட்டில் மல்லாந்து விழ, கிடச்சதுடா சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம டே அப்படியே மல்லாந்த நேரத்தில் அப்படியே போட்டு அமுக்கி போட்டு, இங்கே பாரு நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, எல்லையை மீறி போயிட்டுருக்க, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, மரியாதையை நவுந்து படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக நம்ம டே வந்து வார்ன் பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து பெட்டில் அப்படியே மேலே பார்த்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஹோவர் ஆகிருக்கார் இல்லையா, ஒரு மாதிரி அந்த ஒரு பொசிஷனில் நம்ம ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆகிடுது. நர்வஸ் ஆகிடுறாரு, சைலண்ட் ஆகிடுறாரு, அடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன இவன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் தான் கவனிக்கிறாரு இவர் இருக்கிற பொசிஷன், அதாவது இவருடைய 2 கால்களுக்கு நடுவுலேயே நம்ம டேவை போட்டு அமுக்கி போட்டு வச்சுருக்காரு. அந்தளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக அசைக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ இறுக்கமாக போட்டு வச்சுருக்கோம் தான் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கொஞ்சம் விலகி வந்துட, இப்போ நம்ம டே வந்து கொஞ்சம் அடங்கி அமைதியாக கால் கையெல்லாம் அடக்கி அவருக்கும் இடம் விட்டு ஈக்குவலாக அழகாக 2 பேரும் படுக்கிறாங்க. கொஞ்சம் டான்ஸ் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு கிடக்குறாங்க. நம்ம டேவுடைய காலை நம்ம ஜங்குக்கு மேலே, நம்ம ஜங்குக்குடைய கை நம்ம டே மேலேன்னு சொல்லிட்டு அழகாக கையை போட்டு நல்லா வாயை பிளந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. வெயில் மூஞ்சிலே அடிக்க 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. மணி பார்த்தா 8, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி
நேற்று காலேஜ் போல் இன்றைக்கி போகலன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணுறான்னா அவர் பரபரன்னு ஏஞ்சி கிளம்ப இவன் என்ன இப்படி பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கண்ணை கசக்கிட்டு ஏஞ்சி டைமை பார்த்தா மணி 8. மாறி மாறி ஓடிட்டுருக்காங்க அந்த ரூமில். நான் ஃபஸ்ட்டு போய் குளிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ அந்த பாத்ரூமுக்கும் சண்டை வர ஆரம்பிக்க எப்படியோ ஒரு வழியாக குளித்து பறக்கி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அழகாக காலேஜுக்கு போயிடுறாங்க. 2 பேரும் கிளாஸ்க்கு போயிட்டு அழகாக அப்படி அவங்கவுங்க ப்ளேஸில் போயிட்டு உட்காந்துட்ருக்க கரெக்டாக ப்ரொஃபஸர் உள்ளே வராரு. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவருடைய பேக் எடுத்து திங்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. ஃபோனு ஹெட்செட்டுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கிடக்குது. ஏன்னா இது உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேக் அப்படியே நோண்டி பார்த்துட்டு பேக்கை திருப்பி பார்த்தா அது அவருடைய பேக்கே இல்லை. இப்போது அப்படியே மிடில் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க நம்ம சங்குக்கு காட்டுறாங்க. பேக்கை திறந்து பார்த்தா ஃபுல்லாக புக்காக இருக்குது. என்னடா இது நம்ம புக் இல்லையே, இதெல்லாம் நம்மளாம் இப்படி எடுத்து வைக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு பேக்கை திருப்பி பார்த்தா நம்ம டேவுடைய பேக் அது. 2 பேருக்கு பேக் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வேறு கிளாஸ்லேயே கடுப்பாகுது. நம்ம டே அந்த மிடில் பெஞ்சில் இருந்து நம்ம சங்குக்குடைய சைட் திரும்பி அது ஏன் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ண நம்ம டே வந்து நீ வச்சிருக்கிறது என்னுடைய பேக்கு புடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த சைட்லேருந்து கையாடுறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே மாறி மாறி அப்படியே செய்கையிலே பேசிகிட்டு இருக்கிறது அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்றாங்க. 2 பேரும் எழுப்பி வெளியே துரத்திட்டு இப்போ நம்ம சங்குக்கோட்டை 2 பேருமே வந்து பேக்கை வெளியே நின்றுட்டு மாற்றிக்கிட்டு நம்ம சங்குக்கு வந்து உடனே ஃபோனையும் ஹெட்செட்டையும் எடுத்து போட்டுட்டு பாட்டு கேட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கா. நம்ம டே வந்து சும்மா அப்படியே பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் எல்போ வச்சு நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு அப்படியே என்னமோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு வந்து வேணும்னே டேவை அவாய்ட் பண்ணுறாரு. டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக்கு வந்து கேட்குற மாதிரி இல்லை. இப்போ யாரும் வந்து ஜங்குக்கோடைய ஷோல்டர் மேலே கை வச்சு கூப்பிடுறாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா பிரின்சிபல். நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அந்த காரிடோரில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை சொல்கிறதுக்கு வேண்டி தான் கூப்பிட்ருப்பாரு, பிரின்சிபல் வராருடா அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக. பட் நம்ம ஜங்குக்கு வேணும்னே ஒரு மாதிரி விடாப்பிடியாக இருக்க பிரின்சிபல்கிட்ட மாட்டிக்கிறாரா. நம்ம ஜங்குக்கு இப்போ பிரின்சிபல் ரூமுக்கு போயிடுறாரு. கூட நம்ம டேவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க, ஏன்னா கூட நின்றதுனால. இப்போ பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு நம்ம ஜங்குக்கை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் காரிடோரில் உட்காந்து ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்ருப்பியா, அதுவும் இல்லாமல் பனிஷ்மெண்ட்டில் தான் நின்றுட்டுருக்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே கீழே குன்ற மாதிரியே நின்றுட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு திட்டிகிட்டு இருந்த பிரின்சிபல் டக்குன்னு நம்ம டேவை பார்த்து நான் அவனுக்கு வக்காலத்தா, நீ என்னத்துக்கு கூட நின்றுட்டு இருந்தா, நீ அவனை தான் பேசிகிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கேட்க நம்ம டே எதுவுமே பதில் சொல்லலை. பட் கொஞ்சம் போக போக அவர் ஓவராக திட்டிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் சார் இல்லை, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்னுடைய தப்பு தான், அவனுடைய தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டே வந்து சார் நானும் அவனும் ரூம்மேட் தான் சார், சாரி சார் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல்கிட்ட 2 பேரும் சேர்ந்து சாரி கேட்க அந்த பிரின்சிபல் விட்டுடுறாரு. இப்போ 2 பேரும் அந்த பிரின்சிபல் ரூமை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயம். காலிலேருந்து நேற்று நைட்லேருந்து சண்டை போட்டுட்டு இருந்தவனுங்க இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆறுதலாக பேசினது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேருமே கிளாஸுக்கு போயிடுறாங்க. அடுத்து வர கிளாஸஸ் அப்படியே ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அப்பப்போ நம்ம டேவை திரும்பி பார்க்க நம்ம டே வந்து கிளாஸ் மட்டும்தான் கவனிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸ் போகுது. டெய்லி இப்படி தான் காலைல எதுக்காவது சண்டை நடக்கும், நைட்டு தட்டுக்கு சண்டை நடக்கும், அப்புறம் பெட்டுக்கு சண்டை நடக்கும், பாத்ரூமுக்கு சண்டை நடக்கும். அப்புறமேட்டு எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓகேவாக பேசிப்பாங்க. பட் விட்டு கொடுக்குறது அப்படின்றது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் 2 பேரும் நல்லா சண்டை போட்டுப்பாங்க. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். வார்டன் வந்து லஞ்சுக்கு போயிடுறாங்க. பசங்க எல்லாருமே அவங்க ரூமில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அந்த ஹாஸ்டல் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ உள்ளே வந்து எந்த கேர்ள்ஸ்க்கும் வந்து உள்ள என்ட்ரி கிடையாது. ஆனால் இந்த வார்டன் வந்து லஞ்சுக்கு போகிறத பார்த்துட்டு ஒரு 2 பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்கன்னா ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சிடுறாளுங்க. கரெக்டாக நம்ம ஜங்குக் அண்ட் டேவுடைய ரூம் மேலே செகண்ட் ஃப்ளோரில் லாஸ்ட் ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ண பார்த்தா நம்ம டே ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்குக் ரூமில் இல்லை. இப்போ நம்ம டே தான் அந்த 2 கேர்ள்ஸையும் பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே எப்படி கேர்ள்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்க. பார்த்தா இவங்க 2 பேருமே கிளாஸில் உள்ள பொண்ணுங்க தான். ஸோ நம்ம டே வந்து என்னாச்சு, எங்கள் 2 பேர் என்ன பண்ணுறீங்க? ஹாய் டே, எனக்கு தெரியும்ல, நான் லில்லி. சொல்லு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? வார்டன் பார்த்தா திட்டுவாங்களே, ப்ளீஸ் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நானே ரிஸ்க் எடுத்து தான் உள்ளே வந்திருக்கேன்.
நீங்கள் 2 பேரும் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? ஷக்குக் இருக்கானா? ஷக்குக் உன்னுடைய ரூம்மேட் தானே? ஆமாம். ஆம். ஷக்குக் இருக்கானா? இல்லை, அவன் வெளியே போயிருக்கான். வெளியே போயிருக்கானா? ஐயோ! ஏன் என்னாச்சு? அவனை பார்க்குறதுக்கு தான் வந்தேன். ஏன்? அவன் என்ன பண்ணான்? அவனை எதுக்கு பார்க்க வந்தேன்? அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? இல்லை, நான் அவனை எப்பயாவது பார்த்தா நான் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்க, பக்கத்தில் இருக்க பொண்ணு வரை மணி ஆகிடுச்சிடி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த பொண்ணு சரி சரி இந்த இது பிடி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. நம்ம டேவும் கன்ஃபியூஸாக அந்த பேப்பரை வாங்குறாரு. என்னமோ 4ஆம் அடிச்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது அந்த பேப்பரை பார்க்குறதுக்கு. நம்ம டேவும் அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு போயிட்டு பெட்டில் உட்காந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த பேப்பர் என்னமோ ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது நம்ம டேவை. ஸோ என்ன பண்ணுறாருனா அழகாக அப்படியே போயிட்டு சும்மா தெரியாமல் ஓப்பன் ஆயிடுச்சு, நம்மளும் ரீட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணிடுறாரு. அதில் பார்த்தா மேலே வந்து டியர் ஜங்கக், நான் லில்லி, நான் உன்னுடைய கிளாஸ் தான் படிக்கிறேன். நீ என்னை பார்த்துருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை மட்டும்தான் நான் டெய்லியும் பார்ப்பேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசை. நான் பிரேக் டைம்லாம் ட்ரை பண்ணுவேன், ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலே உன்கிட்ட நான் நெருங்க கூட மாட்டேன். ஆனால் உன்னை நல்லா சைட் அடிப்பேன். நீ இந்த லெட்டரை பார்த்து உனக்கு மனசில் எதனாவது ஃபீல் ஆச்சுன்னா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா, தயவு செஞ்சு நாளைக்கு கேண்டீனுக்கு மட்டும் வந்துடு ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதியிருக்கா. நம்மகிட்டே அதை பார்த்ததும் ஒரு மாதிரி சீ கர்மத்தை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அந்த லெட்டரை மடித்து அப்படியே அந்த டேபிள் மேலேயே வச்சிட்றாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் ஜங்குக்கு வந்துடுறாரு. இப்போ வந்த வேகத்துக்கு நம்ம டே வந்து சொல்லலான்னு போகிறாரு, ஆனால் விட்டுடுறாரு. எதுக்கு நம்ம சொல்லணும், அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. இப்போது உள்ளே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்க. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு இப்படி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ஸோ என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து பெட்டில் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம டே தான் ஜங்குக், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன ப்ராப்ளமா? இல்லை, ஒன்றும் இல்லை, விடு. என்னாச்சுன்னு ஷேர் பண்ணலாம்ல? அது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, லீவ் கேட்கலான்னு பார்த்தா விட மாட்டுறாங்க. ஓ, எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்லன்றாங்க, ஆனால் போக முடியல அதான். ஓ, ஜங்குக்கு உங்ககிட்ட ஒன்று. என்ன சொல்லு? இல்லை, ஒன்றும் இல்லை. அது உனக்கு கீழே சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். கீழே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போய் சாப்பிடு. சரி, நான் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, பிளேட் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. இப்போ நம்ம டே தான் பிளேட் எடுத்துகிட்டு அவரும் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அவருடைய டேபிள் மேலே இருக்கிற அந்த லெட்டரை பார்க்குறாரு. அதை பார்த்து நம்ம டேக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி தோணுது. அந்த லெட்டரை எடுத்து பெட்டுக்கு கீழே வச்சிடுறாரு, ஒழிச்சு வச்சிடுறாரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது அந்த பொண்ணை நினச்சி. பட் இருந்தாலும் ஜங்குக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கான். இந்த நேரம் இதை போய் சொன்னால் அவனுக்கு இன்னமும் டென்ஷன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லாமல் விட்டுடுறாரு நம்ம டே. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. அந்த பொண்ணு வந்து பிரேக் டைமில் வெயிட் பண்ணியிருப்பா. பட் நம்ம ஜங்குக்கு வந்து போயிருக்க மாட்டார். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஈவினிங் நம்ம ஜங்குக்கு வந்து ஹாஸ்டலுக்கு வர டைம் கரெக்டாக வழியிலே லாக் பண்ணிடுறா நம்ம ஜங்குக்கை. பின்னாடி தான் நம்ம டே வேறு வராரு. அவருக்கு அள்ளு விட்டுருது ஒரு மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட தானே லெட்டர் கொடுத்தாரு. ஸோ ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணும் இல்லை நான் அவங்ககிட்ட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டேக்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தேன், அவங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்து கேட்க, நம்ம ஜங்குக்கும் இல்லையே எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிடுறாரு. இப்போது அந்த பொண்ணும் ஓ சரி நீ ஜங்குக்கு டேக்கிட்ட கேட்டு பாருண்ணா
அவன் உனக்கு அந்த லெட்டரை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கு கிட்ட அந்த பொண்ணை சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்காரு. நேராக ரூமுக்கு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா டே இல்லை. என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. அந்த லெட்ரு வந்து கிடைக்கல. ஏன்னா நம்ம டே வந்து பெட்டு கீழே ஒழிச்சு வச்சுருப்பாரு. நம்ம சங்குக்கு அங்கே தேடி இருக்க மாட்டார். இப்போ நம்ம டே கொஞ்ச நேரம் கழித்து கரெக்டாக ரூமுக்கு வர உள்ளே வந்து வேகத்துக்கு நம்ம சங்குக்கு வந்து டேவை பார்த்து அந்த பொண்ணுங்க ஏதோ லெட்ரு கொடுத்துருந்தாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம சங்குக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கேட்குறாரு நம்ம டேவை பார்த்து. அதுக்கு நம்ம டேவும் இல்லை சங்குக்கு சாரி நான் அவங்ககிட்ட அதை கொடுத்துருக்கணும், ஆனால் நீ நேற்றே மைண்ட் சரி இல்லாமல் இருந்தா அதான் நான் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல இப்போ நம்ம சங்குக்கும் சரி அந்த லெட்டரை நீயே வச்சுக்கோ எனக்கு அந்த லெட்டர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம டேக்கும் ஒன்றும் புரியல. இப்போ நம்ம டே தான் சங்குக்கை பார்த்து ஏன் என்னாச்சு அந்த லெட்டர் பார்க்கக்கூட உனக்கு விருப்பம் இல்லையா? வேண்டாம். ஏன்? எனக்கு தெரியும் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்ட்டு. எப்படி? அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து பேசினால அவன் என்னை கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கா. கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி எதனாவது ஒன்று அதில் கண்டிப்பாக எழுதியிருப்பா. எனக்கு அது தெரிய வேண்டாம். ஏன் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ நிஜமாக வச்சுக்கோ உனக்கு பிடிக்காதா? நீயே வச்சுக்கோ அந்த லெட்டரை வேணா நீ ட்ரை பண்ணு. எனக்கும் புரியல. எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வந்தேன். அப்போ எதுக்கு அது கிழிச்சு போட்டுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த லெட்டரை நம்ம சங்குக்கு கண்ணு முன்னாடியே எடுக்கிறாரு. அவர் ஒழிச்சிருந்த இடத்த விட்டு. இப்போ நம்ம சங்குக்கு தான் நல்லா ஒழிச்சு வச்சுருக்கா. இல்லை அது வந்து நீ பார்த்துடக்கூடாதுன்னு. சரி அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி என்னைக்காவது லீவ் கிடச்சிதுன்னா போ சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சங்குக்கூட்டையும் கொஞ்சம் சாந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க சண்டை போடாமல். இப்போ அந்த லெட்டரும் அப்படியே போயிடுது. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து கேட்குறா அந்த லெட்டர் வந்து டேக் கொடுத்தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அதை பற்றி நான் பேசலை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு அமைதியாக போயிடுது. ஆக்சுவலி லிட்ரலி அது வந்து எப்படி சொல்கிறது அந்த ப்ரப்போஸ் வந்து அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் நம்ம சங்குக்கு. ஸோ அப்படியே விட்டுடுறாரு. அந்த பொண்ணு அப்படியே விட்டுருது. நம்ம டே வந்து இதை பார்க்குறாரு. நம்ம சங்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக இருக்கிறது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது அவருடைய மனசில். இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் வந்து நம்ம சங்குக்கு வந்து ரூமுக்கு வரதுக்கு லேட் ஆகுது. ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடு நம்ம சங்குக்காக வாங்கி வைக்கிறாரு. நம்ம சங்குக்கு வந்து அறக்க பறக்க ஓடி வந்திருப்பார். ஏன்னா சாப்பாடு காலி ஆகிடும். நைட்டு டின்னர் சாப்பிட்லன்னா அவனால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஓடி வந்திருப்பார். பார்த்தா நம்ம டே வந்து வாங்கி வச்சுருந்துருப்பாரு. நம்ம டே கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல் பண்ணி பேசுகிறாரு. தேங்க்ஸ் அப்படிலாம் சொல்கிறாரு. நம்ம டேவும் சங்குக்குள்ளேயும் ஒரு குட்டி கன்வர்சேஷன் நல்லபடியாக போக ஆரம்பிக்குது. இப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம டே அவர் ஃபஸ்ட் இயர் ரூமுக்கு வந்துடுறாரு. நம்ம சங்குக்கு வந்து காலேஜ்லேருந்து ரூமுக்கு வரதுக்கு லேட் ஆகுது. பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்க அந்த இடத்துல ஒரு பையன் அவன் பேர் வந்து கீரேன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சங்குக்கிட்ட ஓடி வந்து சங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு கூப்பிட இப்போ நம்ம சங்குக்கும் சொல்லு என்ன? இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? எனக்கு ஹாஸ்டலில் உன்னுடைய ரூம் தெரியாது, என்னை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போறியா? ஏன் என்னாச்சு? ரூமில் இடம்லாம் கிடையாது, உள்ளே கூப்பிடுற மாதிரிலாம் இருக்காது. ஓ தெரியும், டே உன் கூட தானே இருக்கான். ஆமாம், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு கிளாஸில் வரும்போது பேசிக்கோ. கிளாஸில் வச்சு என்னால் பேச முடியல, அதனால தான் கொஞ்சம் பர்சனல் மேட்டர். பர்சனலா? நீயும் டேவும் எதனாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா என்ன? அதை பற்றி தான் பேசணும். அவன் நாளைக்கு ஊருக்கு போகிறான். 3 நாளைக்கு வரமாட்டான் காலேஜுக்கு. அதனால் இப்போதைக்கு அவனை பார்க்க முடியாது, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஊருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போய் சொல்லிட்டு நம்ம சங்குக்கு பட்டணாந்து வந்துடுறாரு. இப்போ அந்த பையனும் வந்து அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டே இந்த மாதிரி ஊருக்கு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம சங்குக்கு வந்து நான் ஏன் அப்படி பேசினேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரூமுக்கு வராரு. உள்ளே வந்து பார்த்தா டே உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அவர் காலேஜ் போயிட்டு வந்து அந்த டயர்டில் வர படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம சங்குக்கு வந்த வேகத்துக்கு
நம்ம டேக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. இப்போது நைட் ஆகிடுது. சாப்பிட்லான்னு போகும்போது நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம டே நோட்டீஸ் பண்ணிட்டு, ஜங்குக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கும், இல்லை டே நீனு கமிட்டடா? ஆ, உனக்கு ஆள் இருக்கா? ம், இல்லையே. ஓ, கமிட் ஆகிற ஐடியா எதுனா இருக்கா? ம், இல்லை. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஜங்குக், எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி, ஐ மீன் விமன்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி இப்போது இந்த இடத்துல ஒரு சில பேர், அதுவும் ஒரு நல்ல கேரக்டரோட கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அப்படியே கிடைச்சாலும் நல்லவனாக இருப்பானான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. பழகி பார்க்க கூட தோண மாட்டேங்குதுன்னா பார்த்துக்கோ. அப்படி இருக்கும்போது நான் எந்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு சேர்றது? ஓ, இப்போது நாளைக்கே ஒருத்தவனை வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணுவியா? அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? வந்த உடனே அக்செப்ட் பண்ணுறதுக்கு இது என்ன டெலிஃபோன் பூத்தா? ஆ, லூஸு. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸ்டா. கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஓகே சொல்கிறதுக்காவது தோணணும். கொஞ்சமாவது பழகி இருக்கணும். கொஞ்சமாவது சண்டை போட்டிருக்கணும். எதுவுமே இல்லாமல் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணால் அதெல்லாம் லவ்வே கிடையாது ஜங்குக். ஓ, இல்லாட்டி அது நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் நீ எனக்கு தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? சொல்லு. உனக்கே தெரியும் நான் ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக பேசுவேன். தெரியும், சொல்லு என்னாச்சு? இது நீ சாப்பிட்டு ரூமுக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த டாக்கை அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடுறாரு. நம்ம டீவும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றாரு. ரூமுக்கும் போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம டேக்கிட்டேருந்து அந்த டாக்கை அவாய்ட் பண்ணோன்னே நம்ம ஜங்குக்கு சீக்கிரம் படுத்துடுறாரு தூங்குறதுக்குன்ட்டு. இப்போது நம்ம டேவும் வந்து மறந்துட்டு படுத்துட்றாரு. ஆனால் 2 பேருக்குமே தூக்கம் வரல. ஏன்னா நம்ம ஜங்குக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டான். அது வந்து நம்ம டேக்கு தூக்கம் வரல. நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி அதை சொல்லாமல் விட்டதுனால அவருக்கு தூக்கம் வரல. 2 பேரும் ஒரு கழிச்சு மாறி மாறி முதுகை பார்த்து படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கா. இப்போ அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு நைட்டில் நம்ம ஜங்குக் தான், டேய் தூங்கிட்டியா? இல்லை, உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்ல. அது கொஞ்சம் திரும்பி படுக்கிறியா? சொல்லு, என்னாச்சு? என்ன தப்பாக நினைக்க மாட்டேல்ல? சொல்லு. சரி, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம், நான் இதை ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் தெரியாமல் பண்ணிட்டேன். நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இப்போ நான் பேச போகிறத வச்சு நம்மளுக்குள்ளே எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னு. சரி, எதுவும் வராது, சொல்லு. அது கிளாஸில் கிரண்னு ஒரு பையன் இருக்கான்ல, அப்படி ஒருத்தன் இருக்கானா என்ன? தெரியாதா உனக்கு? இருக்கான். அவன் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னான். ஓ, அதுவும் ரிலேஷன்ஷிப்பை பற்றி. ஓ, அது நீ என்ன சொன்ன? இல்லாட்டி அது நான் ஏன் அப்படி பேசினேன்னு தெரில. ஆனால் நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன போய் சொன்னா? அது வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. என்னது? என்ன, நிஜமாவா? அதுக்கு அவன் என்ன சொன்னா? அமைதியாக போயிட்டான். நீ எதுக்கு அப்படி சொன்னா? தெரியலடே. லூசா நீ? இல்லைடா, அது எவனோ ஒருத்தன் டக்குன்னு வந்து உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, பிடிக்கவே இல்லை. அதான் என்னமோ எனக்குள்ளதை எவனோ ஒருத்தன் கை வைக்கிற மாதிரி தோணுச்சு. நான் டக்குன்னு ஒரு மாதிரி உரிமை கொண்டாடுற மாதிரி நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கில்ட்டாக இருக்குது. சரி விட, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா?
அதான் சொல்லிட்டியே, அப்புறம் என்ன? இல்லை, நாளைக்கு நீ கிளாஸ்க்கு போகிறேன்னா எதனாவது தப்பாக பேசுவாங்க என்னையும் வச்சு. அதான். ஒன்றும் இல்லை சங்கு, விடு. உண்மையாவா? ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, ஆக்சுவலி இப்போ நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட சொன்னதே ஒரு பொய் தான். அவர் என்ன சொல்லியிருப்பாரு, டே வந்து ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு தானே அந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம டே கிட்ட சொல்லும்போது தான் அவனை லவ் பண்ணுற மாதிரி, அதாவது இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு நம்ம ஜங்குக்கு. பட் நம்ம டேக்கு வந்து அது கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது, நம்ம டே வந்து கிளாஸ்க்கு போயிடுறாரு. கிளாஸில் பார்த்தா அந்த கிரண் பையன் இருக்கான். நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லியிருப்பாரு, ஊருக்கு போயிட்டான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவன் கிளாஸ்க்கு வந்து அந்த கிரண் பையனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஜங்குக்கு என்ன பொய் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம டேவியை ரூட் விட்டுட்ருக்கான் அந்த பையன். இப்போ நம்ம ஜங்குக்கும் அந்த கிரணை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவன் வந்து எப்போவுமே நம்ம டேவை வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கிறத அவருக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம டேவை வந்து அவன் பார்க்குறது. பட் என்ன பண்ணுறது, டேரெக்டாக போய் பேசிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்க. இப்போ அந்த கிரண்ற பையன் என்ன பண்ணுறான்னா பிரேக் டைமில் நம்ம ஜங்குக் கிட்ட வந்துடுறான். ஜங்குக் கிட்ட வந்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஹே ஜங்குக், நேற்றுக்கு கேட்டதுக்கு டே ஊருக்கு போகிறான்னு சொன்னேன், இன்றைக்கி என்ன, இன்றைக்கி கிளாஸில் வந்திருக்கான், ஏனே போய் சொன்னேன் அப்படின்ட்டு நம்ம டே பற்றி நம்ம ஜங்குக் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டாக டே என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜங்குக்கோடைய ஹெட்செட் வந்து நம்ம டேவோடைய பேக்கில் இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட்டை கொடுக்கறதுக்கு நம்ம டே வந்து ஜங்குக்கை பார்த்து ஓடி வந்திருப்பார். இப்போ அந்த பையன் கிரண்ன்ற பையன் வேறு நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அது கவனிக்கவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்க, நம்ம டே இடையில வந்து ஜங்குக்கனுடைய ஹெட்செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்க, இப்போ அந்த கிரண்ன்ற பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, சொல்லு ஜங்குக், டே நேற்று ஊருக்கு போனான்னு சொன்னேன் அப்படின்ட்டு வளரிடுறான். நம்ம டே அதை கேட்டுடுறாரு. நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் கீழே குனிஞ்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த கிரண்ற பையன் சும்மா நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஒன்று நம்ம டே என்ன பண்ணுறாருனா, ஏய் உனக்கு என்ன வேணும்? இல்லை, நான் நேற்று உன்னை பற்றி அவன்கிட்ட கேட்டேன்ட்டே, அவன் என்ன சொன்னான்னா, நீ ஊருக்கு போயிட்டா உன்னை 3 நாளைக்கு பார்க்க முடியாது, அவன் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லி போய் சொல்லிட்டான். ஆனால் அவன் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டால் இப்போ வாய மூடிட்டு இருக்கான். ஆமாம், வாய மூடிட்டு தான் இருப்பான். அது எப்படி அவன் சொல்லுவான்? என்ன பேசுகிறேன் நீ? நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன். என்ன தனியாக பேச போகிறேன்? இல்லை, அது கொஞ்சம் ஒரு 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 முக்கியமான விஷயம். அதான் என்ன முக்கியமான விஷயம்? அது என்ன, என் கூட ரிலேஷன்ஷிப் பற்றி வச்சு உன்கிட்ட பேசணுமா? உனக்கு தெரியுமா, ஜங்குக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். ஓ, மறந்துட்டியா நானும் அவனும் ரூம்மேட்ஸுன்றத? வெறும் ரூம்மேட்ஸ் தானே டே, அதையே எவ்வளோ பெருசாக வச்சு பேசிகிட்ருக்க? ஓ, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், ப்ளஸ் நாங்கள் 2 பேருமே ரூம்மேட்ஸ். இப்போ சொல்லு, நாங்கள் 2 பேரும் வெறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோமா, வெறும் ரூம்மேட்ஸாக நாங்கள்? எங்களுக்குள்ளே என்ன வேணால் நடந்திருக்கோம். தேவையா உனக்கு இப்போ அதை பற்றி? இன்னுமே என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறியா? சொல்லு. நீ என்னை பற்றி ஜங்குக்கிட்ட கேட்டது அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். நான் ஊருக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லியிருக்கான். அது ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியல. போ, இனிமேட்டு என்னை பற்றி கேட்குற வேலை அவன்கிட்ட இருந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வா ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்குடைய கை பிடிச்சி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு 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 மாதிரி ஒரு முகத்துலேயே ஒரு பொலிவு தருது நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸில். அந்த கிரண்ற பையன் அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு வந்து கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுறாரு. நம்ம ஜங்குக்கு அவருடைய பிளேஸ் வந்து அந்த இடத்துல அப்படியே கையை விட்டுட்டு நேராக நம்ம ஜங்குக்கு அவருடைய பிளேஸில், டே வந்து அவருடைய பிளேஸில் வந்து உட்காந்துட்றாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸ் முடியுது, ரூமுக்கு போயிடுறாங்க. 2 பேருக்குமே ரூமுக்கு போகிறதுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது. ஏன்னா நம்ம டேவும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஜங்குக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. 2 பேருக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் மாறி மாறி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதை இன்னமும் மொத்தமாக வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தோட நம்ம டே வந்து ரூமுக்கு போக, நம்ம ஜங்குக் அட் த சேம் டைம் ரூமுக்கு வராரு. 2 பேரும் சேர்ந்தே டோர் நாபில் கை வைக்கிறாங்க. முகத்தை பார்த்துக்கிறாங்க. ஷை ஆகுது, இருந்தாலும் அப்படியே
அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ரூம்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. வழக்கத்துக்கு மாறாக ரூமே அமைதியாக இருக்குது. 2 பேரும் அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக சண்டை போட்டுக்காமல் எதுவுமே பேசிக்காமல் செஞ்சிட்ருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது அது டோட்டலாக. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. லஞ்சுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டின்னருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கா. டின்னரும் வருது, சாப்பிட்றாங்க, தூங்குகிற நேரம் வருது. தூங்குகிற நேரம் 2 பேரும் கண்டிப்பாக பெட்டில் தான் படுத்தாகணும். ஒரு மாதிரி இப்படி படுத்துட்ருக்கா. நம்ம டீ வந்து ஒரு கழிச்சு படுத்துட்ருக்காரு. ரொம்ப நேரமாக அப்படியே அமைதியாக இருக்கார். நம்ம டீவும் தூங்கவே இல்லை, ஜங்குக்கும் தூங்கவே இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும் படுத்து. டக்குன்னு நம்ம டீவுடைய இடுப்பை சுற்றி ஒரு கை வந்து இறுக்கி கட்டி பிடிக்குது. நம்ம டேக்கு உசுரில்லை, ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது மனசு. பார்த்தா நம்ம ஜங்குக் தான் இறுக்கமாக பிடிச்சிக்க. நம்ம டே ஜங்குக் என்ன பண்ணுறா? நம்ம 2 பேரும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்ல, தூங்கு. என்ன பேசுகிற ஜங்குக்? இல்லை, என்னை காலைல கிரண்ட்டு அப்படி தானே சொன்னேன். நீ அப்படி ஒரு விஷயமே சொல்லாமல் என்கிட்ட போய் சொன்னீங்க, அதுக்கு காரணம் உனக்கே புரியும். என்கிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறியா? தெரியணும், சொல்லு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு தோணுது, அதனால தான் அப்படி சொன்னேன். அவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறப்போ எனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி பேசினேன். ஆனால் நீ வந்து அப்படி பேசுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நேரம் நீ தலை குனிஞ்சு நின்னது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் அப்படியே பேசினேன், அவ்வளோதானா? அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு ஜங்கு. ஐ லவ் யூ டே. தூங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை இறுக்கி பிடிச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டே வந்து டேர்ன் பண்ணிக்கிறாரு. அதாவது நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் வந்து அவருடைய செஸ்ட்டில் இருக்க மாதிரி அப்படியே குழந்தைய இறுக்கி பிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இது சண்டே டைம். ஸோ 2 பேருமே நல்லா லேட்டாகவே எழுந்திரிச்சிக்கிறாங்க. தூங்கி கட்டி பிடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டுருக்காங்க. காலைல ஏந்திச்ச வேகத்துக்கு நம்ம டே தான் கண்ணை கசக்கிட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய ஃபேஸை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாரு. நம்ம டே வந்து ஷை ஆகுறாரு. அவர் ஷை ஆகும்போது அழகாக இருக்கார். நம்ம ஜங்குக்கு அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த வெயில், அந்த காலைல வெயில், அந்த ஷைனஸ்ஸு, முடிலாம் கலைஞ்சி போயிட்டு அழகாக இருக்கார் நம்ம டே. நம்ம ஜங்குக்கு என்ன நினச்சாருன்னு தெரில. டேவுக்கிட்ட எடுத்து அவருடைய நெத்தியில் சாஃப்டாக கிஸ் பண்ணால் நம்ம டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இது வரைக்கும் அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கூட வந்து அப்படி க்ளோஸாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ரொம்பவும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் ரூம்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் அப்படியே அக்கம்பெனி பண்ணிவிட்டு அழகாக ஒரு சாஃப்ட் லவ்வோட இந்த லவ் தொடங்குது. ஓகே, எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.